ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஷார்ட் நோட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கணும், கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா லோ லெவல், மிடில் லெவல் அண்ட் ஹை லெவல் லாங்குவேஜ்னு 3 டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எல்லா லாங்குவேஜுமே பைனரி லாங்குவேஜாக கன்வெர்ட் ஆகி தான் கம்ப்யூட்டருக்குள்ள வந்து இன்ஸ்ட்ரக்ஷனாக போகுது. ஸோ நார்மலாக இந்த லாங்குவேஜஸ் எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, யூஸ்டு டு ரைட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ நம்ம கமாண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன் பாஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து அனுப்புகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாங்குவேஜஸ் எல்லாமே வந்து லோ லெவல்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா லோ லெவல் லாங்குவேஜ், மிடில் லெவல் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ் 3 டைப்ஸாக லாங்குவேஜ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் லோ லெவல் லாங்குவேஜ். ஸோ நார்மலாக லோ லெவல் லாங்குவேஜ் எதால் கிரியேட் ஆயிருக்கும்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸால் தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கும். இதை வந்து மிஷின் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது மிஷின் லெவலில் இருக்க டேட்டாஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த லோ லெவல் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிடில் லெவல் லாங்குவேஜ். இதை வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. நிமோனிக் கோட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மிடில் லெவல் லாங்குவேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. நிமானிக்ஸ் கோட் அப்படின்னா வந்து நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஷார்ட் ஃபார்மாக கிரியேட் பண்ணுறது தான் இந்த நிமானிக்ஸ் கோட். எக்ஸாம்பிள் ஐஎன்சினா வந்து இன்க்ரீஸ், அதாவது இன்க்ரீஸ் பை 1, இன்க்ரீஸ் பை 2 அந்த மாதிரி கொடுக்குறது. நெக்ஸ்ட் பார்த்தா அடிஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஷார்ட் ஃபார்மாக கிரியேட் பண்ணுறது தான் நிமானிக் கோட்ஸ். இந்த நிமானிக் கோட்ஸ் யூஸ் பண்ணி தான் அசம்பிளி லாங்குவேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜஸ். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சி++, ஜாவா எல்லாமே வந்து நம்ம ஹை லெவல் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் நார்மலாக யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணி லாங்குவேஜஸ் ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹியூமன் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கனால இது வந்து ஹை லெவல் லாங்குவேஜ்னு வந்து சொல்கிறாங்க. ஈஸியாக வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லோ லெவல் லாங்குவேஜ். ஸோ மிஷின் லாங்குவேஜ் தான் வந்து லோ லெவல் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. மிஷின் லாங்குவேஜ் எதால் கிரியேட் ஆயிருக்கும்னா வந்து பைனரி லாங்குவேஜால் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி இந்த லாங்குவேஜஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸால் மட்டும்தான் வந்து கொடுக்க முடியும். ஸோ ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் மிஷின் லாங்குவேஜ் பை கம்ப்யூட்டர். ஸோ இந்த மிஷின் லாங்குவேஜஸ் யாரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, கம்ப்யூட்டரால் மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நார்மல் ஹியூமனால் இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை வந்து டைரெக்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் யூஸ் பண்ணி மிஷின் கோட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அதை தான் வந்து மிஷின் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ நோ ரிக்வயர் எனி டிரான்ஸ்லேட்டர், அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வந்து டைரெக்டாக வந்து கம்ப்யூட்டர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ நடுவில் வந்து டிரான்ஸ்லேட்டர் எதுவுமே வந்து தேவையில்லை. அதனால் என்ன ஆகுமே, எக்ஸிக்யூஷன் டைம் வந்து ரொம்ப கம்மியாகும். அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து பாஸ் ஆகும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் லாங்குவேஜ்னு எதை சொல்கிறாங்கன்னா இந்த லோ லெவல் லாங்குவேஜ் தான் வந்து 1GL ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ லோ லெவல் லாங்குவேஜோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் பை கம்ப்யூட்டரால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா அது லோ லெவல் லாங்குவேஜ் தான். இதனால் வந்து டிரான்ஸ்லேட்டர் தேவையில்ல. நம்ம வேறு லாங்குவேஜ் யூஸ் பண்ணால் தான் வந்து பைனரி லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணும். பட் இது பைனரி லாங்குவேஜால் கிரியேட் பண்ணியிருக்கனால நமக்கு வந்து நோ நீட் டிரான்ஸ்லேட்டர். இதனால் வந்து எக்ஸிக்யூஷன் டைம் வந்து ரொம்ப வந்து கம்மியாகும். அதனால் ஃபாஸ்ட்டாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோடைய டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஹியூமனால் இந்த மெஷின் லெவல் லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி மெஷின் டிபெண்ட், அதாவது ஒரு கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ண கூட இன்னொரு கம்ப்யூட்டரில் நம்மளால வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு மிஷினுக்குமே வந்து தனி இந்த கோடிங்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். அதே மாதிரி எரர்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து நம்மளால் வந்து எரர் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும், இல்லைன்னா அது எரர் ஐடென்டிஃபை பண்ணணும்னாலும் நம்மளால் இந்த மிஷின் லெவல் லாங்குவேஜில் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ டிஃபிகல்ட் டு ஃபைண்ட், டீபக் அண்ட் மாடிஃபிகேஷன் எல்லாமே ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும் இந்த மிஷின் லெவல் லாங்குவேஜில். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மிடில் லெவல் லாங்குவேஜஸ். ஸோ அசம்பிளி லாங்குவேஜை தான் வந்து நம்ம மிடில் லெவல் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா லெட்டர்ஸ், டிஜிட்டல்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி நிமானிக்ஸ் கோட் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ நிமானிக்ஸ் கோட்னால் நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஷார்ட்டாக கொடுக்குறது தான் வந்து நிமானிக்ஸ் கோடு. லோவல் லெவல் லாங்குவேஜஸ் ரிப்ளேஸ்டு வித் நிமானிக் கோட்ஸ். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை எதால் ரிப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா நிமானிக் கோட்ஸ் யூஸ் பண்ணி ரிப்ளேஸ் பண்ணதுனால இது வந்து மிடில் லெவல் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். ஸோ நார்மலாக வந்து கம்ப்யூட்டரால் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். லெட்டர்ஸ், டிஜிட்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதையுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் வந்து அசம்பிளர்னு சொல்கிறாங்க. நம்ம கொடுக்குற அசம்பிளி லாங்குவேஜை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு தான் வந்து அசம்பிளர் யூஸ் பண்ணுறோம். நம்ம கொடுக்குற அசம்பிளி லாங்குவேஜை மிஷின் லாங்குவேஜாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதோடைய ஒர்க் யாருன்னா அசம்பிளரோட ஒர்க்கு. ஸோ இந்த அசம்பிளி லாங்குவேஜோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஈஸியாக நம்மளால் வந்து ரைட் பண்ண முடியும். அதே மாதிரி ரீடும் பண்ண முடியும். நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க முடியும். ஸோ அசம்பிளி லாங்குவேஜ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், இன்ஸ்ட்ரக்ஷன் ஈஸியாக ரைட் பண்ண முடியும், ஈஸியாக ரீடபுள் பண்ண முடியும். அதே மாதிரி எரரும் நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த எரரை வந்து மாடிஃபிகேஷனும் பண்ணலாம். இதுதான் வந்து அசம்பிளி லாங்குவேஜ், அதாவது மிடில் லெவல் லாங்குவேஜோட அட்வான்டேஜ்.
ஸோ மிடில் லெவல் லாங்குவேஜோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து மெஷின் டிபெண்ட். அதாவது ஒரு மிஷினில் யூஸ் பண்ணுற கோடை வந்து இன்னொரு கம்ப்யூட்டரில் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இதுக்கு வந்து டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ண, அதாவது அசம்பிளர் யூஸ் பண்ணால் தான் நம்மளுடைய லாங்குவேஜ் வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் பைனரி லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ டிரான்ஸ்லேட் பண்ணி தான் இதோடைய எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால இதோடைய எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐ லெவல் லாங்குவேஜ். ஸோ ஐ லெவல் லாங்குவேஜ்னா நம்ம ஹியூமன் யூஸ் பண்ணுற லாங்குவேஜஸ் ஆனால் இங்கிலீஷை யூஸ் பண்ணி தான் இந்த லாங்குவேஜ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒரு லாங்குவேஜ் பேசணும் எழுதணும்னா அதுக்கு வந்து சில கிராமட்டிக்கல்ஸ் இருக்கும். ஸோ அந்த கிராமர் யூஸ் பண்ணி தான் ஒரு லாங்குவேஜை வந்து பேசவும் முடியும், எழுதவும் முடியும். அதே மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எழுதுறதுக்கு, அதாவது க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சில செட் ஆஃப் கிராமர்ஸ் இருக்குது. அதை தான் வந்து ப்ரீ டிஃபைன்டு வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதோடைய நேம் தான் வந்து கீவேர்ட்ஸ். ஸோ இதுக்கு நார்மலாக என்ன நேம் கொடுப்பாங்களா, சின்டாக்ஸ். ஸோ நார்மலாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிரியேட் பண்ணோம்னா சின்டாக்ஸ், அதாவது கிராமர் யூஸ் பண்ணி தான் வந்து கிரியேட் பண்ணணும். ஆனால் இந்த லாங்குவேஜஸ் எல்லாமே வந்து ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்குது. பட் வந்து மிஷினால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹை லெவல் லாங்குவேஜை வந்து லோ லெவல் லாங்குவேஜாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது, அதாவது மிஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கம்பைலர் யூஸ் பண்ணுறோம். ஸோ நார்மலாக ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா வந்து எதுக்கு கம்பைல் பண்ணுறோம்னா நம்மளுடைய ஹை லெவல் லாங்குவேஜை வந்து லோ லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து கம்பைல் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சி, சி++, ஜாவா எல்லாமே வந்து ஹை லெவல் லாங்குவேஜோட சேர்ந்தது தான். ஸோ ஹை லெவல் லாங்குவேஜோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கோடிங்கை ரைட் பண்ண முடியும். அதே மாதிரி ரீட் பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்டும் பண்ண முடியும். அதே மாதிரி ஹை லெவல் லாங்குவேஜோட மெயின் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வந்து ரன்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் மிஷின். அதாவது ஒரு கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ண கோடை வந்து நம்ம நிறையா கம்ப்யூட்டரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து லோ லெவல் அண்ட் மிடில் லெவல் லாங்குவேஜில் யூஸ் பண்ண கோடை, அதாவது ஒரு கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ண கோடை வந்து இன்னொரு கம்ப்யூட்டரில் நம்மளால வந்து யூஸ் பண்ண முடியாது. ஈஸி டு ஃபைண்ட் எரர்ஸ் அண்ட் அதோடைய மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம் ஹை லெவல் லாங்குவேஜ். இதோடைய டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்லேட்டர் தேவை. அதாவது இது வந்து ஹியூமன் லாங்குவேஜாக இருக்கறனால கம்ப்யூட்டர் லெவலில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதை மிஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து டிரான்ஸ்லேட்டர் தேவை. இதனால் என்ன ஆகும்னா அதோடைய ப்ராசஸ் வந்து ஸ்லோவாகும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 3 டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் இருக்குது. மிஷின் லாங்குவேஜ், மிடில் லாங்குவேஜ், இல்லைன்னா வந்து ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ மிஷின் லாங்குவேஜ் இல்லைன்னா லோ லெவல் லாங்குவேஜ்னு சொல்லலாம். நார்மலாக இதோடைய கோடிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸால் கிரியேட் ஆகிருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ் இல்லைன்னா மிடில் லெவல் லாங்குவேஜ், நிமானிக்ஸ் கோடு. ஸோ நிமானிக்ஸ் கோட்னா ஷார்ட் ஃபார்மில் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ 2 வேல்யூ ஆட் பண்ணணும்னா ஆட் ஏபின்னு கொடுத்தா அதோடைய வேல்யூஸ் வந்து ஆட் ஆகும். இதே ஹை லெவல் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா வந்து சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு கொடுக்கணும். அதாவது ஏ அண்ட் பியோட வேல்யூ ஆட் ஆகி எங்கே போய் சேவ் ஆகும்னா சியில் வந்து சேவ் ஆகும். ஸோ பேசிக்காக இந்த 3 டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் தான் வந்து கம்ப்யூட்டரில் வந்து யூஸ் பண்ணுறாங்க.